ஹாய் ஹலோடா பெட்டல்ஸ், நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னன்ட் பை ப்ரொஃபஸர் ஹபி. இது ஒரு டாப் ஜேகே ஸ்டோரி தான். என்கிட்ட டாப் டே கேட்டவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு டாப் டே ஸ்டோரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, எனக்கு வீடியோ போட வந்து டைம் கிடைக்க மாட்டேது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து கிடைச்ச கொஞ்சம் டைம்லேயே அந்த அன்கட் போட்டுட்டேன். ஸோ இன்னும் அன்கட் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம தயோங் தான்டா மார்னிங் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கீழே குக் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஆக்சுவலி தயோங் வந்து ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவர் வந்து விஸ்காம் படிச்சிட்ருக்காரு. பட் அவருக்கு வந்து சிங்கிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் வந்து அதுதான் அவரோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறவர். ஸோ இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காரு. ஸோ ரெடி ஆகிக்கிட்டே வந்து மேலே வந்து போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஜங்குக் இன்னும் தூங்கிட்டுருக்காரு. ஆக்சுவலி ஜங்குக் வந்து தயாங் கூட தான் இருக்கார். 2 பேரும் வந்து லிவிங்கில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ தயாங் தான் போய் ஜங்குக்கை எழுப்புறாரு. ஜங்குக்கா, ஹேய் எந்திரிடா, டைம் ஆகிட்டு, நீ ஓக்காக்கு போகணும்ல, ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே, அவரோட ஸ்டொமக் மேலே ஏறி உட்காந்துட்டு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டுருக்காரு. ஜங்குக் தான் மெதுவாக ஐஸை ரப் பண்ணிவிட்டு, சும்மா இப்படியே பண்ணாதடா, ஒரு 5 minutes, நேற்று தானே எல்லாம் முடித்தேன், நீ மட்டும் எப்படிரா இன்னும் எனர்ஜியோடு சுற்றுற, ஒரு 5 minutes கொடுறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்போது தயாங் தான் 5 minutes கிடையாது, 6 minutes கிடையாது, மரியாதையாக எந்திரிக்கிற, கிளம்புற, புரியுதா? நீ லேட்டாக போனேன்னா நான் லேட்டாக போனதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிட்ட திட்டு வாங்குவோம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஆரம்மா, வேண்டாம், நானே கிளம்பிக்கிறேன். நீ வந்து எங்கே உட்காந்துருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஏங்க நான் வந்து தெரியாமல் உட்காந்துட்டேன், நான் வந்து கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இறங்க பார்க்குறாரு. பட் ஜங்குக்கு விடுவேனான்ற மாதிரி இழுத்து வச்சு உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு எங்கே இறங்குற, இரு நம்ம பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசிவிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு தயாங் தான், என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, அதே காலேஜில் தான் நீயும் ப்ரொஃபஸர். ஸோ 2 பேரும் லேட்டாக வந்தோம்னா ஊரே பார்த்து ஆல்ரெடி ரூமர் போயிட்டுருக்கு, அதை அதிகப்படுத்திடுவானுங்க. ஸோ மூடிக்கிட்டு எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக், வர எனக்கு மரியாதைன்றது இந்த வீட்டில் இல்லாமல் போச்சு, பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. தயவும், உனக்கு ஒரு மரியாதையும் தேவையில்லை சார், எந்திரிச்சு கிளம்புனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மறைச்சி பார்த்துட்ருக்காரு தயவங்க. தயவங்க என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து குனிஞ்சி ஜங்குக்கோட லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. பாய், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கும் வந்து குளிச்சுட்டு கீழே வராரு. 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து தயாங்க வந்து ஜங்குக் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் வந்து இப்போது அவரோட கார் வந்து உள்ளே போகுது. தயாங் வந்து பொறுமையாக ஜிமின்காக வெயிட் பண்ணி ஜிமின் வந்ததும் நடந்து வராங்க. ஸோ உள்ளே போகும்போதே வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட காரில் வந்து ஜங்குக் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி அவரோட டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு இல்லையா? ஸோ அந்த காலேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்குலாம் வந்து ஜங்குக் மேலே ஒரு கண்ணு, ஓகேவா? அப்போது மிஷல் தான் அங்கே இருந்து ஜங்குக் வரதை பார்க்குறா. ஆக்சுவலி மிஷல் யாருன்னா இந்த காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு. ஜங்குக் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் வந்து இங்கே ஜாப்க்கு வந்து வந்திருப்பார். ஸோ அப்போலேருந்தே வந்து இவள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஜங்குக் மேலே ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருப்பாள். பட் அது வந்து ஹெல்த்தி அப்சஷன் கிடையாது, சும்மா அவரோட லுக்ஸ்க்காக தான் இவள் இருக்கா. இவள் ஒரு ப்ளே கேர்ள் தான், ஓகேவா? ஸோ இவள் பார்த்துட்ருக்கா. இவள் பார்த்துட்டு, அங்கே பாருடி ஜங்குக் சாரை வேறு லெவலில் இருக்காருல்ல, எப்படியாச்சும் அவரை கரெக்ட் பண்ணணும்டி
அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்போது ஜிமின் இதை கேட்டுட்டு தயாங் கிட்ட தான், மச்சான் அங்கே பாருடா, உன் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவர் விட்டு விடுறா, நீ என்னடா பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. தயாங் மிஷல் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. விடுடா ஜிமினா, அவள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது நடக்காது தெரியும்ல, ஸோ அவளை கொஞ்சம் அடக்கி தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே வந்து கிளாஸில் வந்து இருக்காங்க. தயாங்கும் ஜிமினும் வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு ஒரு பெஞ்ச் முன்னாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் மிஷல் தான் இருப்பாள். ஆக்சுவலி அவள் மொத்த கிளாஸ்லலாம் இருக்க மாட்டாள், பட் ஜங்கு கிளாஸ்னால் மட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போயிருப்பாள். ஸோ அவள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து சிட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு மாதிரி லைக் செடக்டிவாக உட்காந்து கொஞ்சம் குனிஞ்சு உட்காந்து ரிவீலிங் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ அப்போது ஜங்குக் தான் உள்ளே வரான். ஜங்குக்குள்ளே வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. தயாங்கும் ஜிமினும் பின்னாடி நின்றுட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி தயாங் வந்து நானாச்சும் குட் மார்னிங்லாம் சொல்கிறதாச்சும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி கோவமா. ஜங்குக் இதை பார்த்துட்டு என்னன்னே தெரியலையேன்ற மாதிரி பார்த்துட்டு கூப்பிட்றான். மிஸ்டர் தயாங், எல்லோருமே குட் மார்னிங் சொன்னால் நீங்களும் சொல்லணுன்னு தான் அர்த்தம். நீங்கள் மட்டும் இங்கே ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, புரியுதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறான். தயாங்க்கு இதை மட்டும் நல்லா கேட்க வந்துடுவான் அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு குட் மார்னிங் ஜங்குக் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நக்கல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கே சிரிப்பு வருது. பட் ஆனால் அவன் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு குட் மார்னிங் தயாங், கிளாஸ் முடிஞ்சு வெட்டி உங்கள் நோட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்துடுங்க, இப்போ நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிளாஸில் எல்லாருமே காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்றானுங்க. மிஷலுக்கு இதை கேட்க கேட்க வயிற்றெரிச்சலாகவே இருக்குது. லைக் எப்படி ஜங்குக்கோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தயாங்க இருக்கலாம், அப்படி ஒரு வயிற்றெரிச்சல் தான் மிஷலுக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கா. எனக்கு தெரியாது, இந்த தயங்க நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். வர வர அவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. பட் இதெல்லாம் வந்து தயாவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போது ஈவினிங் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 4 டைம் ஓகேவா. அப்போது மிஷல் வந்து கிளம்பி தயாங்கோட லாக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லாக்கருக்குள்ளே போயிட்டு தயாங்கோட நோட் புக் எல்லாமே எடுத்து ஒரு மாதிரி டியர்லாம் பண்ணி போட்டு வச்சிட்றா. அதில் தயாங்கோட ஃபேவரட் ஜெர்சி இருக்கும். ஆக்சுவலி தயாங் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் அந்த காலேஜில், சூப்பராக விளையாடுவார், அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜெர்சி வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா இவன் வந்து எடுத்து அதில் வந்து காஃபி ஊற்றி அந்த மாதிரி பண்ணி வச்சிட்றா. இது எதுவுமே வந்து தயாவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவர் பொறுமையாக ஜிமின் கூட பேசிக்கிட்டே வந்து கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது. ஸோ தயாங் அவரோட ஜெர்சியை எடுத்துகிட்டு என்னாச்சு இதுக்கு ஜிமின், என்னாச்சு என் ஜெர்சிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் அது யாருக்குமே தெரில. ஜிமினும் தெரிலையே மச்சான், நல்லா பாருடா, இங்கே தானடா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் பார்த்தா வந்து ஃபுல்லாக அந்த கபோர்ட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போது மிஷலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தூரத்தில் நின்று சிரிச்சிட்ருக்காங்க. அதை தயாங் தான் பார்க்குறான். பார்த்துட்டு தயாங் வந்து மிஷல்கிட்ட போகிறான். நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு மிஷல், இங்கே பாரு தயாங், எனக்கு நீ உன்னை பார்க்குறது மட்டும் வேலை கிடையாது தெரியும்ல, அண்ட் பார்க்குற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. ஸோ உன்னை நீயே ஓவராக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு மிஷல், எனக்கு நல்லா தெரியும் இதை நீ தான் பண்ணன்ட்டு, ஒழுங்கு மரியாதையாக சொல்லி எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் மிஷல் வந்து ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீ ரொம்ப பார்க்குறியா, அது எனக்கு பிடிக்கல, ஸோ இனி அதை பார்க்காத, இல்லைனா இந்த ஜெர்சிக்கு வந்த நிலமை தான் நாளைக்கு உனக்கும் வரும். எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது எப்பயுமே பிடிச்சதாக தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு தயாவுக்கு சரி கோவம் வருது. அவன் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறான். ஜிமினும் வந்து தயாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அமைதியாக இருடான்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது மிஷல் வந்து சொல்கிறான், என்ன இப்போல்லாம் நீ அடிக்கடி ப்ரொஃபஸர் ஜான் வீட்டுக்கு போறியாமே, என்ன அவருக்கு பர்சனல் டேக் கேர் எதாவது பண்ணுறியா என்ன
லைக் நைட்டு அவர் தூங்கும்போது அவர் கூட இருக்கிறது. ஓ மை காட்! அதனால தான் உனக்கு மார்க் அதிகமாக வருதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். தயாவுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா மிஷிலை ஸ்லாப் பண்ணிடுறான். மிஷிலே வந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ அவள் ஷாக் ஆகிட்டா. அவள் என்ன பண்ணுறான்னா என்னையே அடிச்சிட்டல இரு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பிரின்சிபல் ரூம் தான் போகிறா. பிகாஸ் பிரின்சிபல் வந்து அவரோட அப்பா தானே. ஸோ அதனால் போகிறா. அவள் போயிட்டு டேட் டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன மிஷல் என்னாச்சு? இப்போ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு தெரியும்ல, இப்போ ஏன் அங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறா. இந்த தயவங்க இருக்கான்லாம் வேணும் அடிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிரின்சிபல் சார் தான் தயவங்க ஒன்று அடித்தானா, அவன் ஏன் ஒன்று அடிக்க போகிறான், நீ என்ன பண்ண அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்குலாம் தெரியாது. இப்போ அவனை கூப்பிட்டு நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்போது பிரின்சிபலும் தயவங்க கூப்பிடுறாரு. ஜங்குக்கு ஆக்சுவலி இது தெரியாது. பிகாஸ் ஜங்குக்கோட ஷிஃப்ட் வந்து அவர் 3 மணிக்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் விஷயமாக வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ தயாங்கும் வந்து பிரின்சிபல் ரூம் வரான். தயம் என்ன இது, நீ எதுக்கு மிஷில் அடித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தயாங்கும் நான் எதுவும் பண்ணல சார், அவள் தான் வந்து என்னோடய ஜெர்சி கிழிச்சா. என் கபோர்டில் இருக்க எல்லா புக்ஸையுமே அவள் தான் கிழிச்சு போட்டிருக்கான். எனக்கு இப்போ ஸ்டடி மெட்டீரியல் கூட கிடையாது, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு நீ அடிப்பியா? எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்ன? உனக்குன்னு யாரும் இல்லை தானே, ஸ்காலர்ஷிப்பில் தானே காலேஜ்க்கே படிக்கிறேன், அப்புறம் அவனுக்கு இவ்வளோ கொழுப்பு? நான் உன்னை ஒரு 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் எது கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்றதுனால ஒரு 1 வீக் பண்ணுறேன். இனி இதை தப்பை திரும்ப பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தயங்கண்ணா சார், ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார், நீங்கள் இதில் என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது, அவள் தான் வந்து பண்ணா, அப்போ அவள் பண்ணதுக்கெலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பிரின்சிபல் சார் தான் தயாங் யூ மே லீவ் நவ் அப்படின்னு சொல்லிடுறான். தயாங்கும் வந்து வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்து அவன் கொஞ்சம் போகவே இல்லை, ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கான். ஸோ ஜிமின் கூட ஒரு லைக் 8 o'clock வரை ஒரு கஃபேயில் இருந்துட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகிறான். ஜங்குக் வீட்டில் டின்னர்லாம் குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து தயாங் நல்லா மலையில் நனைஞ்சிட்டே உள்ளே வரான். அப்போது ஜங்குக் தான் தயாங்கை பார்த்துட்டு, தயாங் உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன், எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம், வரதுக்கு இவ்வளோ நேரமாக உனக்கு, ஜிம்மின் கூட சுற்றினாலும் அதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஃபுல்லாக மேலே இருந்து கீழே வர நனைஞ்சிருக்கான். அவனோட ஹேர்லெல்லாம் வாட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ட்ராப்லெட்ஸாக வந்து விழுந்துட்டுருக்கு. தயாங் நிமிர்ந்து கூட பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்துட்டு தயாங்கோட தலையை வந்து நல்லா துவட்டி விடுறாரு. துவட்டி விட்டுட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு தயாங்கும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். ஆனால் இன்னமுமே அவன் தலை வெட்டாக தானே இருக்குது. தயாங் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாருன்னா தயாங்கை கூப்பிட்டு டைனிங் டேபிள் சேரில் உட்கார வச்சு நல்லா அவரோட ஹெட்டை வந்து வாஷ் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது தயாங் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு வந்து உட்காந்துட்டே வந்து ஜங்குக்கோட ஹிப்பை வந்து ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஜங்குக் கேட்குறான், தயாங் என்னாச்சு உனக்கு, ஏய் சொல்லுடா என்னாச்சு, ஏன் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தயாங் வந்து சொல்கிறான், என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க காலேஜ்லேருந்து அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். உன்னை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏன் என்ன விஷயம், உன்னை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தயாங், மிஷல் என்னோடய ஃபேவரட் ஜெர்சியை வந்து கிழிச்சிட்டேன், ஸோ நான் அவளை அடிச்சிட்டேன், அதனால் பிரின்சிபல் என்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவளுக்கு அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ ஓகே 1 வீக் தானே, ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ ரெஸ்ட் எடு ஓகேவா, நீங்கள் ரொம்ப ஓவராக தானே பிடிச்சிட்ருக்கேன், ஸோ 1 வீக் நீ உன் இஷ்டம் போல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தயாங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஜங்குக்கு வந்து தயாங்க்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போக 2 பேருமே வந்து தூங்கிடுறாங்க.
நெக்ஸ்ட் டே ஜங்குக் வந்து காலேஜ் போனதும் ஃபஸ்ட்டு கிளாஸில் அவரோட திங்ஸை வச்சுட்டு மிஷில் தான் வந்து ஸ்டாண்டப்னு சொல்கிறாரு. மிஷில் எந்திரிங்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். மிஷிலும் வந்து சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. அவன் நினச்சிட்டு இருக்கா லைக் ஜங்குக் வந்து அவரை ஏதோ பாராட்ட போகிறான்ட்டு. பட் ஆனால் ஜங்குக் அது எப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது மிஷேலுக்கு ஒன்றுமே புரியல. அவள் தான் ப்ரொஃபஸர் ஜான் பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. எங்கே பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. நீ பண்ணது சீப்பான வேலை, அதுக்கும் சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்தது அதை விட சீப்பான வேலை. அதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி நீ நிறைய புள்ளி பண்ணியிருக்க, அதனோட எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் இன்டர்நெட்டில் போட்டேன்னா அவ்வளோதான், உன்னை வேறு எந்த காலேஜ்லையும் சேர்த்துக்க முடியாது, நீ இந்த காலேஜில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். மிஷிலுக்கு கோபம் வருது. பட் ஆனாலும் சைலண்ட்டாக இருக்கா. அப்போது ஜங்குக் தான், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உன் டேட் கிட்ட சொல்லி இப்போ தாயாங்கூட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை இனி யாருக்கும் நீ பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், சிட் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் மிஷிலுக்கு ரோய்க்கு ஒரு மாதிரி கோவத்தில் கண்ணு தனியே வருது. அவள் வந்து தயவு மேலே தான் அந்த கோவத்தை இன்னும் காட்டுறா. ஸோ இந்த 1 வீக்கும் வந்து பாஸ் ஆகுது. ஆக்சுவலி தயவங்களோட சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் தயவங்க வந்து நான் வரல, நான் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. லைக் இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து டோர்னமெண்ட் வரப்போகுது. லைக் காலேஜ் ஈவெண்ட் மாதிரி ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ அதுக்காக தயவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் ஜங்குக் கூடவும் இருக்கான். ஆக்சுவலி என்னென்னா தயவுக்கு வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அவன் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான். அவன் வந்து காலேஜ் வந்து அப்போ தான் வந்து ஜங்குக்கை வந்து மீட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி வந்து காலேஜுக்கு முன்னாடியே 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் காலேஜில் வந்து ஜங்குக் ப்ரொஃபஸர்னு தெரியாது. ஸோ மீட் பண்ணி அவங்களுக்குள்ள லவ் வந்து அவங்க வந்து லிவிங்கில் இருக்காங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து இன்னும் தயாவுக்கு வந்து ஓகே சொல்லலை. ஸோ அதனால் வந்து லிவிங்கில் இருக்காங்க. ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து ஜங்குக் தான் இன்றைக்கி நான் காலேஜ் வந்து ஆஃப் எடுத்திருக்கேன், 1 டே, நம்ம வந்து டேட் போகலாம், ஓகேவா? ஸோ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். ஸோ 2 பேரும் ரெடி ஆகிட்டு தேட்டருக்கு தான் போகிறாங்க. லைக் தேட்டருக்கு போயிட்டு கார்னர் சீட்டில் வந்து சிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து ஒரு மூவி வந்து ஓடிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஒரு மூவி தான். அது வந்து ஓடிட்டுருக்கு. லைக் டைட்டானிக்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது ஜங்குக் தான் அதில் கிஸ்ஸின் வரவும் தயவங்க பார்க்குறான். தயவுக்கு வந்து காதெல்லாம் செவந்து போயிருக்கான் அந்த சீனை பார்க்குறதுக்கே. பட் ஆனால் அவன் வந்து அவாய்ட் பண்ணி ஜங்குக்கை பார்க்காம சீனை மட்டும் பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி மும்மரமாக. ஜங்குக் தயவங்கே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயவங்க கிட்ட போகிறான். தயவங்க இப்போ தான் சைடில் வந்து திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி திரும்பலான்னு சொல்லி திரும்புகிறான். பட் ஆனால் ஜங்குக் என்ன நினச்சான்னு தெரில, பிடிச்சி இழுத்து வச்சு நல்லா கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஜங்குக் அந்த மாதிரி ரொம்ப கிஸ் போயிட்டுருக்கு அங்கே. ஸோ இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக் விட்டுறான். தயவுக்கு செம்மையாக ப்ரீத் ஆகுது. ஸோ அவனும் அந்த படம் முடிகிற வரைக்கும் ஜங்குக் பக்கமே திரும்பாமல் படத்தை பார்த்துட்டு, படம் முடிஞ்சதும் 2 பேரும் வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஜங்குக் தான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்துகிறான். தயவங்க வந்து இவன் எதுக்கு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்துறான்ற மாதிரி, ஜங்குக் உனக்கு எதாவது ஃபீவரா, கோல்டா, இல்லை ஏதோ ஹெட்டேக் இருக்கா என்ன, ஏன் மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் ஆனால் ஜங்குக் ஒரு முக்கியமான விஷயம், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் ஃப்ளேவர்ஸ் தான் வாங்கிட்டுருக்கான். ஃப்ளேவர்ஸை வாங்கிட்டு அவன் வந்து காரில் ஏறுறான். அதை பார்த்துட்டு அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி தக்காளி பழம் மாதிரி ஆயிட்டு. ஸோ அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக உட்காந்துட்டு வரான். வீட்டுக்கு வந்ததும் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறான்.
அவன் பின்னாடி வந்துட்டு அந்த கதவை சாத்திட்டு திரும்புகிறான். பட் திரும்பின உடனே ஜங்குக் வந்து அவங்க வாலில் பின் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். என்னடா அந்த மாதிரி ரொம்ப கிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து ஹீட்டப் ஆகி அது வந்து பெட்டில் தான் போய் முடியுது. ஸோ அங்கே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா ஜங்குக் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டான். பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவன் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னே அவனுக்கே தோணலை, திடீர்னு வந்து அப்படி தோணுச்சு. ஸோ அதனால் அவன் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போது தயந்தான், ஜங்குக் லூசு பையலே, நீ ஃப்ளேவரை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கடா அப்படின்னு வந்து சொல்கிறான். பட் ஆனால் ஜங்குக் அதெல்லாம் வேணாண்டா, இதுவே நல்லா தான் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே முடியுது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே தான் தயங் வந்து நல்லா ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக் அப்போ தான் வந்து வேக்கப் ஆகிட்டு தயங்கை பார்த்தா தூங்கிட்டுருக்கான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிட்டு அப்புறம் 2 பேருமே எழுந்திரிச்சு காலேஜ் போகிறது இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து பாஸ் ஆகுது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் லைக் வந்து லியா அந்த மிஷில் இருக்கா இல்லையா, அவள் வந்து இப்போல்லாம் வந்து ஜங்குக் வந்து தயாங் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். லைக் வந்து ஸ்டாஃப் ரூம் போகும்போது பேசுகிறது, கஃபேல பார்க்கும்போது பேசுகிறது, கிளாஸில் தயாங் வந்து ஆன்சர் பண்ணால் அதுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கேட்க மிஷலுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, தயாங்கை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தயாங்க்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குது இல்லையா, ஐ மீன் இருட்டுனா வந்து ரொம்ப பயம், ஒரு மாதிரி ரொம்ப பயம் அவனுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். தயாங் இந்த பக்கம் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கான். அவன் ஒரு மாதிரி லைக் படுத்துட்ருக்கான். ஜிமின் வந்து கேட்குறான், என்ன மச்சான், என்னாச்சு உனக்கு, ஏன்டா அப்படி படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தயங்தான், என்னன்னே தெரில ஜீவனா, லைக் ஒரு மாதிரி இருக்குது, தூக்கமாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்ருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் வர ப்ராக்டிஸ் வேறு போகணும். ஆக்சுவலாக தயங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, பட் ஆனால் வந்து இந்த கோச்சிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 6 ஆகுது. ஜங்குக் அவனை 4 PM அவன் வந்து கிளம்பியிருப்பான் அவனோட ஷிஃப்ட் முடிஞ்சதும். ஸோ தயாங் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ரூமில் அவனோட பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போது மிஷலோட ஃப்ரெண்ட் லிஸி தான், அவள் தான் வந்து தயாங் கிட்ட சொல்கிறான், தயாங் உன்னை கூப்பிட்டாங்க ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தயாங் தான், ஜங்குக் சாரா, அவர் வீட்டுக்கு போயிருப்பார்ல, அவரே என்னை கூப்பிட்றாரு. இல்லை தயாங், அவர் தான் உன்னை கூப்பிட்டாரு, அவர் வந்து உங்ககிட்ட ஏதோ நோட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார். அவர் வந்து நம்ம கிளாஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கிளாஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிளாஸ் பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கே, அங்கே போய் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவள் சொல்கிறா. தயாங் வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அப்போ எதுவுமே யோசிக்கலை. அவனும் வந்து போகிறான். அவன் அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் கூப்பிடுறான், ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பட் யாருமே இல்லை. அப்போது பின்னாடி இருந்து மிஷல் தான் தயாங்கை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே தள்ளுறா. தயாங் போய் தரையிலே விழுறான். விழுந்துட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ மிஷல் தான், என்ன தயாங், கொஞ்ச நாள் ரொம்ப என்ஜாய் பண்ண போல், இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ரூமில் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பூட்டு போடுறா. இங்கே தயாங் உள்ளேருந்து கதவை தட்டுறான். மிஷல் கதவை தர, மிஷல் விளையாடாத, எனக்கு இருட்டுனா பிடிக்காது, கதவை தர மிஷல் அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் மிஷல் வந்து திறக்கவே இல்லை. தயாங்கோட ஃபோனை பார்க்குறான். அவன் ஃபோன்லேயும் சார்ஜ் சரியாக இல்லை. அதுவும் இல்லாமல் லைப்ரரினால நெட்ஒர்க்கும் இருக்காது இல்லையா, ஸோ காலும் போகலை. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திடீர்னு வந்து அவனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் இருட்டாக இருக்கு இல்லையா, ஸோ ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி ஆரம்பிக்குது. அவன் வந்து ஹெவியாக ப்ரீத் பண்ணுறான். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது அவன் மேலே.
அவனுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜ்க்கு போயிட்டான். அவன் அப்போ தான் வந்து ஜங்குக் வந்துருவானான்னு நினச்சிட்டே இருக்கான். ஜங்குக் ஜங்குக் பயமாக இருக்குடா, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரியே அவன் மைண்ட்குள்ளே நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின்க்கு வந்து ஜங்குக் கால் பண்ணியிருப்பான், இன்னும் தயவும் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஒரு 5:50 சம்திங். பிகாஸ் அவங்க வீடு வந்து இங்கேருந்து 20 minutes ட்ராவல் இல்லையா, ஸோ அதனால் ஜிமினும் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வந்து முன்னாடியே கிளம்பிட்டேன். அவன் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்காக இருந்தான், பட் தெரியல இன்னும் ஏன் வரலன்ட்டு. நான் ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோனும் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்லுவான். ஜங்குக்கும் நாட் ரீச்சபிள் தான். ஸோ அவன் வந்து அவசரமாக வந்து கார் எடுத்துகிட்டு காலேஜ்க்கு தான் போயிட்டுருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் தான் தயவங்க நினச்சிட்ருக்கான், எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஆக்சுவலி சாரிடா பெட்டல்ஸ், என்னால் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. நான் மிச்சதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போடுறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் ஆனால் கமெண்ட் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ டாட்டா பாய், லவ் யூ ஆல்.